நான் எப்படி நினைக்கிறதுனா, இன்னைக்கு உலகத்துல அழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம போயிருது. ஆறுதல் இருக்கும்போதுதான் அழுகையே வருது. அந்த அம்மாவுக்கு ஆறுதலே இல்லாம இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில நான் பேசும்போது சொல்லி, சரி ஏதோ ஒரு வகையில ஆறுதலா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல அதாங்க எல்லாரும் பேசுறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. யாருமே காது கொடுத்து கேட்கணும் மாட்டேங்க. உங்க குறைய கேட்கறதுக்கு யாராச்சும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்க மனசுல என்னதான் குறை இருக்குன்னு கேட்டுருக்காங்க. கணவர் இருந்தா கேட்டு இருப்பாரு. கணவன் போயிட்டாரு. மகன் கேட்கிறாங்களா? இல்ல வந்த மருமகள் தான் கேட்கிறாங்களா? யாரு கேட்கிறாங்க? அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடறாங்க. உங்கள் குறைகளை கேட்பதற்கு மனிதர்களே கிடையாது, காதுகளே கிடையாது. மனிதர்கள் யார்கிட்ட போய் போட சொல்லுங்க? கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க. அதனால உங்களுடைய குறைகளை கேட்பதற்கு யாருமே இல்லை நினைக்கிறேன். இந்த அலுவலகம் ஒரு கோவிலை போடுறாங்க. என்னை உங்களுடைய குடும்பத்தோட சகோதரனா நினைச்சேன். மனசையே என் பிரதர் இருக்காப்புல, என் தம்பி இருக்காப்புல, நான் போய் அவர் பார்த்துட்டு வாங்க.